அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்ந்த இப்பகுதி வாழ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவர்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நத்தம் கிளை சார்பாக இந்த திருமுனை நிகழ்ச்சி ஆரம்பம் செய்கின்றோம். இந்த தருணத்தில் இஸ்லாம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நாங்கள் சொல்ல ஆசைப்படுகின்றோம். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இறைவனுடைய புறத்தில் இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக மனித குலத்தினுடைய நேர்வழிக்காக இறக்கி அருளப்பட்ட மார்க்கமாக இருக்கின்றது. இஸ்லாம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்ற பெயரில் சொல்லப்படுகின்றது. இஸ்லாம் என்றாலே இறைவனுக்கு கீழ்ப்படிதல், இறைவனிட்ட கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஏன்னா நம்ம இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடியது இறைவன் ஒருவன் என்ற நம்பிக்கையை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய பொருள் லா இலாஹ், வணங்கப்படுவதற்கு உரியது எதுவுமே கிடையாது, இல்லல்லாஹ், அல்லாஹ் என்ற இறைவனை தவிர. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஏன்னா இந்த உலகம் என்பது அது தன்னால உருவாகிவிட்டது என்று சொல்லி சில பேர் அவங்களா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கின்றோம். பூமி அதுவா உருவாயிருச்சு, சந்திரன் அதுவா உருவாயிருச்சு, சூரியன் அதுவா உருவாயிருச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கின்றோம். நாத்திகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவர்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் இறைவன் ஒண்ணு படைக்கல, நம்மள இந்த உலகத்தை படைச்சதுலாம் இறைவன் கிடையாது, மாறாக எல்லாம் அதுவா உருவாகிவிட்டது என்று பலரும் நம்பக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் பகுத்தறிவு பூர்வமாக நாம சிந்தித்து பார்ப்போமேயானால் இந்த வானம், பூமி, அண்ட சராசரங்கள், சூரியன், சந்திரன், இது அனைத்துமே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு சூப்பர் பவரால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம சிந்தித்தால் அதை விளங்கிக் கொள்ளலாம். இப்ப உதாரணத்திற்கு உங்களுக்கு மிக இலகுவாக புரியக்கூடிய விதத்துல சொல்வதாக இருந்தா, இப்ப இங்க ஒரு ஆட்டோ நிக்குது, ஒரு வேன் இருக்கு, ஒரு பைக் இருக்குன்னு வைங்க. இப்ப ஒருத்தர் சொல்றாரு உங்கள்ட்ட, இந்த பைக்கு, இந்த ஆட்டோ, இந்த டூ வீலரு இதெல்லாம் அதுவா உருவாயிருச்சு, யாரும் தயாரிக்கலாம் கிடையாது. திடீர்னு ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு, பார்த்தா திடீர்னு இப்படி ஒரு பைக் உருவாயிருச்சு, இப்படி ஒரு ஆட்டோ உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை யாராவது ஒற்றுக்கொள்வார்களா? அதை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அப்ப நாம சிந்திக்கிறோம், இல்ல இது சாத்தியம் இல்ல, யாராவது ஒரு ஆள் தயாரிச்சிருக்கணும். ஒரு கடையில ஒரு வடை போடுறது கூட யாராவது ஒரு மாஸ்டர் அந்த வடையை போட்டாதான் அந்த வடை தயாராகுமே ஒழிய அதுவாக தயாராவாது. அதுவா வடை உருவாகிருச்சுட்டோம்னா யாரும் ஏத்துக்கிற மாட்டோம். அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன விளங்குறோம், சிந்திக்கிறோம். நம்மளுடைய சிந்தனையை கொண்டு நாம சிந்திக்கும் பொழுது இது என்ன விளங்குது நமக்கு? இது யாரோ ஒருவர் உருவாக்கி இருக்கின்றார் என்பதை நாம அறிந்து கொள்கின்றோம். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ, ஒரு வேனை தன்னால உருவாகாது அப்படின்னு நம்ம விளங்குவதாக இருந்தால் அப்ப இந்த பூமி, வானம், சூரியன், சந்திரன் இதெல்லாம் தன்னால உருவாயிருச்சுன்னு சொன்னா அது எப்படி நம்ம நம்புறது? அப்ப யாரோ ஒருவன் இதை உருவாக்கி இருக்க வேண்டும், அதுதான் இறைவன் நம்ம சொல்றோம். கடவுள் தான் இதை நம்ம உருவாக்கி இருக்காரு என்று நாம சொல்வதனுடைய அடிப்படை அதுதான். அப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் இஸ்லாம் அடிப்படையான கொள்கையாக சொல்லி காட்டுகின்றது. இந்த வானம், பூமி அனைத்தையும் படைத்தவன் இறைவன் தான். இறைவன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தான் இதை படைத்திருக்கின்றது.
அப்ப அதை நம்ம அரபில அல்லாஹ் என்று நம்ம சொல்கின்றோம். அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ற ஒரு கடவுளையே நீங்க வணங்கணும், இங்கதான் நிறைய கடவுள்கள் தமிழ் கடவுள்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல, முஸ்லிம்கள் ஏன் அரபு நாட்டு கடவுளாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் பரவலாக முஸ்லிம்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. ஆனால் இதுல உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். அல்லாஹ் என்பது ஒரு அரபி வார்த்தை, அதனுடைய நேரடி தமிழாக்கம் இறைவன் அப்படின்னு. இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இப்ப அல்லாஹ் என்ற வார்த்தை அரபு வார்த்தை, அதனுடைய தமிழாக்கம் இறைவன். இப்ப ஆங்கிலத்தில் கடவுளுக்கு என்ன சொல்றோம்? கடவுளுக்கு ஆங்கிலத்தில் காடு என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். கடவுள் என்பதற்கு உண்டான ஆங்கில வார்த்தையாக காடு என்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இப்ப காடுன்னு ஒரு கடவுள் இருக்கிறதா ஒரு ஆள் சொன்னா என்ன சொல்லுவோம்? காடுனாலே கடவுள் தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரிதான் அல்லாஹ் என்ற அரபி வார்த்தையினுடைய நேரடி தமிழாக்கம் இறைவன். இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இல்லை, இலாஹ் வணங்கப்படுவதற்குரியது எதுவுமே கிடையாது, இல்லல்லாஹ் இறைவனை தவிர, அல்லாஹ்வை தவிர. அப்ப நாம அறிவுபூர்வமாக பகுத்தறிவு பூர்வமாக நம்முடைய சிந்தனையை சரியான முறையில செலுத்தி நம்ம சிந்திப்போமே ஆனால், இந்த வானம் பூமி இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடியது இறைவன் என்ற ஒரு சூப்பர் பவர் மட்டும்தான். அவன் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு அடிப்படையை நம்மளுடைய மூளை விளங்கிக் கொள்ளும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. மக்கள் மத்தியில சொன்னது என்ன? இறைவனை மட்டுமே நீங்க வணங்குங்க, இறைவனுக்கு இணையாக யாரையும் ஆக்காதீங்க, கல்லு மண்ணை வணங்கக்கூடாது, மற்ற விலங்குகளை வணங்காதீங்க, மனிதர்களை வணங்கக்கூடாது, இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். நம்ம ஒரு பொருளை வணங்குறதாக இருந்தால் அதற்கு ஒரு மகத்துவம் இருக்க வேண்டும், நமக்கு மேலானதாக இருக்க வேண்டும், அதற்கு எந்த விதமான பலவீனங்களும் இருக்கக்கூடாது, எவ்விதமான குறைகளுக்கும் அப்பாற்பட்டதாக அந்த சூப்பர் பவர் இருந்தால்தான் நாம அதை வணங்குவதற்கு தகுதியானதாக இருக்கும். இதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க. அந்த காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அந்த நேரத்தில் எவ்வளவோ பேர் அங்கே அந்த கற்களை வணங்கி கொண்டிருந்தார்கள், இது போன்று பல மரத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள்ல மூட பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்களிடத்துல இந்த அறிவுபூர்வமான ஒரு கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இறைவனை மட்டும்தான் வணங்கணும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆன் அருளப்படுகின்றது, இறைவனுடைய புறத்திலிருந்து அருளப்படுகின்றது. இப்ப சில பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க. இப்ப நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் நபிகள் நாயகம் வந்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சும்மா இருந்தாரா? உலகம் தோண்டி எத்தனையோ வருஷம் ஆச்சு. அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி தானே நபிகள் நாயகம் வந்திருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் வந்தப்பதான் இறைவன் இந்த செய்தியை சொன்னார் அப்படின்னா, அப்ப அதுக்கு முன்னாடி இறைவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவோ மக்கள் இருக்க தானே செஞ்சாங்க. அப்ப நபிகள் நாயகம் வந்துதான் இந்த இஸ்லாத்தை சொன்னாரா? நபிகள் நாயகத்திட்ட மட்டும்தான் இந்த செய்தியை இறைவன் அல்லாஹ் சொல்லி விட்டாரா என்பது போன்ற சில சந்தேகங்களை எழுப்புகின்றார்கள். இதுக்கு இஸ்லாம் தெளிவான விடையை சொல்கின்றது. இந்த உலகத்துல தோன்றிய முதல் மனிதர் ஆதம் என்ற மனிதர் தான் ஃபர்ஸ்ட் தோன்றியவர். அவரிலிருந்து அவருடைய மனைவியை இறைவன் படைத்தான். அதிலிருந்து எவ்வளவோ மனிதர்கள் பல்கி பெருகி வந்திருக்கின்றார்கள். அப்ப ஆதம் என்ற முதல் மனிதர் இருக்காரு, இந்த பூமியில மனித இனம் தோன்றிய அந்த முதல் மனிதரே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் வணங்கினது இறைவனை தான், அவர் அல்லாஹ்வை தான் வணங்கி இருக்கார். இஸ்லாம் அப்படிதான் சொல்லு. பல பேரும் தப்பா என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு ஒரு 2 மார்க் கேள்வி 9ஆம் கிளாஸ்ல கேட்பாங்க. அதுக்கு முகமது நபி தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தோற்றுவித்தவர்னு விடை எழுதக்கூடியதை பார்க்கிறோம். விடை அப்படிதான் சொல்லி தர்றாங்க. ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தோற்றுவிக்கல. இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இஸ்லாமிய மார்க்கத்தை தோற்றுவித்தது இறைவன் தான். இந்த மார்க்கத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினது முதல் மனிதர் ஆதம். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர். அவர் இஸ்லாம்னா என்ன? இறைவனுக்கு கட்டுப்படுதல். இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக அவர் இருந்ததனால் அவருடைய மார்க்கம் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. அப்ப அந்த அடிப்படையில ஆதம் நபியில இருந்து அதுல இருந்து பல்கி பெருகின எவ்வளவோ மனிதர்கள் இந்த உலகத்துல பூமியில பல்கி பெருகினாங்க. அப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் இறைவன் தன்னுடைய புறத்திலிருந்து ஒரு தூதரை நியமித்து அந்த தூதர் வழியாக இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற இந்த ஏக இறை கோட்பாட்டை இறைவன் போதித்தார். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. அப்ப நீ யோசனை பண்ணி பாருங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் இறை தூதர்களை இறைவன் அனுப்பி இருக்கின்றான். இப்ராஹிம் என்று ஆபிரகாம்னு சொல்லப்படுகின்றது, அவர் ஒரு இறை தூதர். அதே மாதிரி இஸ்ஹாக், அவர் ஒரு இறை தூதர். அதே மாதிரி இஸ்மவேல் என்று சொல்லப்படுகின்றது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்கள் சொல்கின்றோம், அவர் ஒரு இறை தூதர். நோவா, நூஹ் என்று ஒரு இறை தூதர். அதே போன்று யாக்கோப், ஜாக்கப் என்று சொல்லப்படுகின்றது, அவர் ஒரு இறை தூதர். இப்படி பாத்தீங்கன்னா ஏராளமான இறை தூதர்களை இறைவன் அனுப்புகின்றான். உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஏராளமான இறை தூதர், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் ஏராளமான இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வந்த இறை தூதர்ல ஒருத்தவர் தான் இயேசு, ஜீசஸ் வணங்குறாங்கல்ல, அவரும் ஒரு இறை தூதர், திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன? இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். நாங்கள்லாம் இறைவனுடைய தூதர்களாக அனுப்பப்பட்டிருக்கின்றோம். இறைவன் தான் உங்களை படைத்தது, அண்ட சராசரங்களை படைத்தது இறைவன் தான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் படைத்தது ஒரே இறைவன் தான். அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். நாங்கள் எல்லாம் இறைவனுடைய புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தூதர்கள். நாங்க உங்களிடத்துல சொல்றது எல்லாமே இறைவன் தான் நம்மளை படைத்திருக்கின்றான். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. எல்லா இறை தூதர்களும் சொன்ன அடிப்படையான செய்திகள்ல அடுத்தது ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், இதை சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம்ல, இப்ப ஒருவர் மரணிக்கிறார், மரணிச்சதோட நம்மளுடைய வாழ்க்கை முடிகிறது கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குகின்றது இஸ்லாம் சொல்கின்றது. இறந்ததுக்கு அப்புறம் இறைவன் நம்மை உயிர் கொடுத்து எழுப்பி நம்மை விசாரிப்பார். நம்ம என்ன செஞ்சோம்? இறைவனை வணங்கணுமா? இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தோமா? பொய் பேசாம இருந்தோமா? மோசடி பண்ணாம இருந்தோமா? மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சோமா? தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி ஒவ்வொருவரும் கடமைகளை நிறைவேற்றினோமா? நம் மனித உரிமைகளை மதித்தோமா? நமக்கு நாமே கேடுகளை ஏற்படுத்திக் கொள்ளாம வாழ்ந்தோமா? அனைத்து குறித்தும் கேள்வி இருக்கின்றது. எல்லாத்தையும் இறைவன் விசாரிப்பார். அப்ப இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய கட்டளையை ஏற்று யாரெல்லாம் நடந்தார்களோ அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை பரிசாக வழங்குவார். இறைவனை மறுத்து இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் ஒரு கல்லு மண்ணை வைத்து வணங்கி ஒரு விலங்குகளை வைத்தோ அல்லது கடவுளே இல்லைன்னு மறுத்தோ யாரேனும் வாழ்ந்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு நிரந்தர நரகத்தை இறைவன் தண்டனையாக வழங்குவார். இதுதான் ஒவ்வொரு இறை தூதரும் சொன்ன விஷயம். அனைத்து இறை தூதர்களுமே இதைத்தான் சொன்னாங்க. அப்ப இறை தூதர்களுடைய பிரச்சாரத்தில் பிரதானமாக இருப்பது இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வச்சிடக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் ஆக்கிவிடக் கூடாது. இது இரண்டாவது விஷயம். மூணாவது, நம்மளுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோட அழிஞ்சு போறது கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. இறைவன் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவார். இறைவன் நம்மை விசாரிப்பார். அப்படி விசாரிக்கும் பொழுது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்களாக இருந்தோமே ஆனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நரகத்தில் இறைவன் நம்மை போட்டு வதைப்பார். அதற்கு உண்டான ஒரு சோதனை களம் தான் இந்த பூமி. இதுதான் ஒவ்வொரு இறை தூதரும் சொன்னது. இப்படி வந்த இறை தூதர்கள்ல இறுதியான இறை தூதர் முஹம்மது நபி அவர்கள் நம்ம சொல்றோம். திருமறை குர்ஆன் அப்படி சொல்லி காட்டுகின்றது. ஹாத்தமுன் நபி, இவர் நபிமார்களுடைய முத்திரையாக இருக்கின்றார். ஆக்கிப், இறுதியானவராக இவர் இருக்கின்றார் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்கின்றது.
அப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இறை தூதர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப மோசஸ் அப்படின்னு ஒரு இறை தூதர் வாழ்ந்தது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மோசஸ் இதைத்தான் சொன்னார், இறைவனை மட்டும்தான் வணங்கணும். பைபிள்ல நீ எடுத்து பார்த்தீர்களா, இஸ்ரவேலே கேள், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரிடத்தில் நீ உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. மோசஸ் இட்ட கட்டளையும் இதுதான். அதே மாதிரி பார்க்கிறோம், இயேசு என்று சொல்லப்படக்கூடிய ஜீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவரை வணங்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இயேசுவை வணங்குறான். ஆனா இயேசு என்ன பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்க, ஆனால் புதிய ஏற்பாடுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசுவை கடவுள்னு சொல்லக்கூடாது, இயேசுவே சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, மாறாக என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கடவன் என்று சொல்லி இயேசு என்ன செய்யறாரு, என்னைய நீங்க வணங்கக்கூடாது, என்னுடைய பிதாவாகிய கர்த்தரைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று இயேசு கட்டளையிட்டார் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். இயேசுவிடத்துல போய் கேட்கிறான், கற்பனையிலே பிரதான கற்பனை, கட்டளையிலே பிரதான கட்டளை எது என்று கேட்கும் பொழுது, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக, இதுதான் பிரதான கட்டளை. இஸ்ரவேலை கேள், உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை தான் நீ வணங்க வேண்டும் என்றுதான் இயேசுவும் சொன்னார் என்று பைபிள் சொல்கின்றது. அப்ப நம்ம பார்க்கிறோம், வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் தான். அவனுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வைத்து விடக் கூடாது, படைத்த இறைவனுக்கு இணையாக யாரையும் ஆக்கிவிடக் கூடாது. இதுதான் இஸ்லாம் சொன்ன அடிப்படை என்பதை நம்ம பார்க்கின்றோம். அதே மாதிரி பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஒரு இறை தூதராக நியமிக்கப்பட்டு அவங்க போய் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, ஒரு இரவு ஏற்படுகின்ற அந்த இரவுல முதல்ல என்ன செய்யறாங்க, நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்த்து சொன்னாங்க, இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப எல்லாரும் சரி ஓகேப்பா, நட்சத்திரத்தை வணங்குறாரு, ரொம்ப தூரமா தெரியுது, வானத்துல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நட்சத்திரத்தை வணங்குறத ஒரு செய்தியை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, நட்சத்திரத்தை அவங்க வணங்கல, புரிய வைக்கிறதுக்காக இதுதான் என்னுடைய இறைவன் சொல்றாங்க. ஃபலம்மா அஃபல, அது மறைந்துருச்சு. பகல்ல நட்சத்திரம் தெரியுமா, இரவுல மட்டும்தான் தெரியும், பகல்ல மறைந்து போய்விட்டது. அப்ப சொன்னாங்க, லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியதை நான் நேசிக்க மாட்டேன், நான் விரும்பல. மறைஞ்சு போறது எப்படி கடவுளா இருக்கும்? கடவுள் என்பவன் என்றென்னும் உயிரோடு இருக்கணுமா இல்லையா, அழியாமல் இருக்கணுமா இல்லையா என்று சொல்லி நட்சத்திரம் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அடுத்த நாள் இரவுல அந்த சந்திரன் உதிக்கிறத பாக்குறாங்க, நிலா உதிக்கிறத பாக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, ஹாதா ரப்பி, இது என்னுடைய கடவுளா இருக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. பகல்ல சந்திரன் தெரியுமா, மறைஞ்சு போச்சு. அப்ப சொல்றாங்க, இல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமில் லாலீன், நான் இந்த மாதிரியான வழிகேட்டுல போயிடக்கூடாது, என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டாவிட்டால் நான் அநியாயக்கார கூட்டத்துல வழிகேட்ட கூட்டத்துல நான் ஆகிவிடுவேன் என்று சொல்லி அவங்க அதிலிருந்து நான் விலகிக்கிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சூரியனை பாக்குறாங்க, ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இது ரொம்ப பெருசா இருக்கு. முதல்ல பார்த்த நட்சத்திரத்தை விட அடுத்து வந்த சந்திரனை விட சூரியன் ரொம்ப பெருசா தெரியுது, இது ஹாதா ரப்பி, இது கடவுளா இருக்கும் என்று சொல்லும் போது, ஃபலம்மா அஃபலத், சாயந்தரம் ஆனா இரவான சூரியனும் மறைஞ்சு போச்சு, மறையக்கூடியது எப்படி கடவுளா இருக்கும் என்று சொல்லிவிட்டு அப்பதான் சொன்னாங்க, இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல்லாஹு ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். வானங்கள், இந்த நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இதையெல்லாம் நான் வணங்க மாட்டேன், இவை எல்லாவற்றையும் படைத்து வானங்கள் மற்றும் பூமியை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய இறைவனின் பக்கம் என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன், இறைவனை மட்டும்தான் வணங்குவேன், படைப்பினங்களை வணங்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், பெருவாரியான மக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, படைத்தவனை விட்டு விட்டு படைப்பினங்களை வணங்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். நம்மளே ஒரு பொருளை தயாரிக்கிறோம், இதுதான் கடவுள்னு சொன்னா அது எப்படி கடவுளா இருக்கும்? சூரியன் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள், சந்திரன் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள், நட்சத்திரம் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள்,
இந்த மரம், மட்டை, விலங்கு, மனுஷன் யாராக இருந்தாலும் சரி இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அப்ப படைக்கப்பட்ட பொருள்களை நீங்க வணங்கலாமா? வணங்க கூடாது. படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. அப்ப இறைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்லக்கூடிய இலக்கணங்களை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் எப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கின்றது அப்படின்றத நீங்க விளங்கிக்கலாம். இறைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், இறைவன் என்பவன் ஒருத்தன் தான் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இஸ்லாம் சொல்லுகின்றது. இது மிகப்பெரிய ஒரு சிறந்த அறிவுபூர்வமான பகுத்தறிவு தத்துவம். இது ஒரு நிர்வாகம் செய்யக்கூடியது சூப்பர் பவரா இருக்கக்கூடிய ஒருவன் இருந்தா மட்டும்தான் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் சீராக இயங்குங்க. இப்ப நீ யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பஸ்ஸுக்கு 2 டிரைவர் இருந்தா பஸ் வண்டி ஒழுங்கா ஓடுமா? 2 டிரைவர் ஒன்னா வண்டியை ஓட்டுனா வண்டி கவுந்துரும். ஏன்? யாரா ஒரு ஆள் நிர்வாகம் செய்தால் மட்டுமே அந்த பஸ்ஸே ஒழுங்கா இயங்கும். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் தான் இருக்கணும், 2 பேர் இருந்தா குழப்பம் வந்துடும். இந்த மாதிரி நிர்வாகம் சரியாக இயங்குவதாக இருந்தால் அதை அடக்கி ஆளக்கூடிய அந்த சூப்பர் பவர் என்பது ஒண்ணுதான் இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தி வானம், பூமி, அண்ட சராசரங்கள் இவை அனைத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது சூப்பர் பவரா இருக்கக்கூடிய இறைவன் ஒருத்தன் மட்டும்தான். 2 பேர் இருக்க வாய்ப்பு இல்ல இஸ்லாம் சொல்லு. அப்ப குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், இறைவன் என்பவன் ஒருத்தன் தான். அடுத்து அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் மற்றவனாக இருக்க வேண்டும். இறைவன் என்பவனுக்கு தூக்கம் தேவையில்லை, இறைவன் என்பவனுக்கு பசி தேவையில்லை, இறைவனுக்கு எவ்விதமான அசதியோ ஓய்வோ சோர்வோ எதுவுமே தேவை கிடையாது. சாப்பிட்டாதான் இறைவன் உயிர் வாழ முடியும் அப்படின்னா அவன் கடவுளா? சோறு இல்லாட்டி செத்து போயிடுவான்னு வைங்களேன், அவன் கடவுளா இருக்க முடியாது. அதே மாதிரி நம்மள மாதிரியே தூக்கம் வருது கடவுளுக்கு அப்படின்னா அப்ப தூங்குனவர் எப்படி கடவுளா இருப்பாரு? கடவுளுக்கு தூக்கம் வருமா? லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌம், இறைவனுக்கு சிறு அசதியோ தூக்கமோ அவனை அண்டாது. இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி அல்லாஹு சமத், அவனுக்கு எந்த தேவையும் பண்றாலும் சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, அதே மாதிரி சுவாசிக்க காற்று தேவையில்லை. மனிதனாக இருந்தால் சுவாசிக்க காற்று வேணும், இல்லாட்டினா செத்து போயிடுவான் மனுஷன். காற்று இல்லாட்டினா இறைவன் செத்துருவாருன்னா இறைவனுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். மத்தஹத சாஹிபத்தம் வலா வலதா, இறைவனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது பிள்ளையும் கிடையாது. பொண்டாட்டி இருந்தா அவர் எப்படி கடவுளா இருப்பாரு? மனிதன் தன்னுடைய உடல் தேவைக்கு ஒரு கல்யாணம் பண்றான், தான் செத்து போயிட்டா தன்னுடைய வாரிசாக ஒருவர் வர வேண்டும், தன்னுடைய பேரை சொல்ல வேண்டும் என்று அதுக்காக ஒரு புள்ள வேணும்னு நினைக்கிறான். கடவுளுக்கு இது தேவையா? கடவுள் செத்து போயிடுவாரா? அவருக்கு ஒரு வாரிசு வேணுமா? கிடையாது. அப்ப கடவுளுக்கு வாரிசு தேவையில்லை, புள்ள தேவையில்லை, பொண்டாட்டி தேவையில்லை. ஏன்? அவன் எந்த தேவையுமற்றவன், அல்லாஹ் சமத், அவன் எந்த தேவையுமற்றவனாக இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், இறைவன் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த அடிப்படை, இறைவன் என்பவன் என்றைக்கும் உயிரோடு இருப்பவனாக இருக்க வேண்டும். பல பேர் கடவுளே செத்து போயிட்டாருன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு இறப்பு நாள் கொண்டாடுறாங்க, கடவுளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இத்தனாம் தேதி தான் கடவுள் பிறந்தாருன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப அதுக்கு முந்தின நாள் இந்த உலகத்தை படைச்சு பரிபாலிச்சது யாரு? அவரே ஒரு 1ஆம் தேதி தான் இவர் பிறந்தாரு, கடவுள் 1ஆம் தேதி தான் பிறந்தாரு அப்படின்னா அப்ப 31ஆம் தேதி யாரு இந்த உலகத்தை பாதுகாத்தது யாரு? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இறைவனுடைய இலக்கணங்களை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. இறைவன் என்றால் யார் தெரியுமா? வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருள்கள் மீதும் அவனே ஆற்றல் உடையவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அனைத்து பொருள்களையும் அவனே கண்காணிக்க கூடியவனாக இருக்கின்றான். அவன் ஃபஆலுன் லிமா யுரீத், தான் நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இறைவன் இருக்கின்றான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இறைவனுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும். இப்படி இறைவனுடைய வல்லமைகளை பற்றி இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது.
இதையெல்லாம் ஒருவர் நம்புவாரே ஆனால் அறிவுபூர்வமாக இறைவனை நம்பின ஒரு நன்மை அவருக்கு கிடைக்கும், உண்மையான இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரு பலன் கிடைக்கும். அப்படி இல்லாம நம்மளே ஒரு பொருளை உருவாக்கிட்டு இதுதான் என்னை படைச்சு சொன்னா அது எப்படி பகுத்தறிவுக்கு வந்ததாக இருக்கின்றதா? நம்மளே ஒண்ணு தயார் பண்றோம், தயார் பண்ணிட்டு உங்க என்னை படைச்சது யாரு, இதுதான், இது தயார் பண்ணது யாரு, நான் தான். அது அப்புறம் எப்படி அது கடவுளா இருக்கும்? சிந்திக்கணுமா இல்லையா? இஸ்லாம் அப்படி கேள்வி கேட்குது. திருமறை குர்ஆன்ல அப்படி கேள்வி இருக்கின்றது. நீங்களே எதை படைத்தீர்களோ அவைகள் உங்களை படைத்ததா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க எவற்றையெல்லாம் வணங்குகின்றீர்களோ, இறைவனை விடுத்து விட்டு நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகின்றீர்களோ அவைகள் அவைகளுக்கு சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு இருக்கின்றதா? ஒரு திடப்பொருள ஒரு கல்லை ஒருவர் கடவுளா வணங்குவாரே ஆனால் அதுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதா? சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கின்றதா? கிடையாது. அப்ப அது எப்படி உங்களை படைச்சிருக்கும்? சிந்திச்சு பாருங்க. இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி அற்புதமான கேள்வி. அலஹும் அர்ஜுன யம்சுன பிஹா அம்லஹும் ஐதி யப்திஷுன பிஹா அம்லஹும் ஆதானு யஸ்மவுன பிஹா அம்லஹும் ஐனு யுப்சிருன பிஹா அம்லஹும் ஆதானு யஸ்மவுன பிஹா. இறைவனுடைய கேள்வி. நீங்க யார கடவுளா வணங்குறீங்களோ அவைகளுக்கு பிடிக்கக்கூடிய கை இருக்கா, பார்க்கக்கூடிய கண் இருக்கா, கேட்கக்கூடிய காது இருக்கா, நடக்கக்கூடிய கால் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி கடவுள் வணங்குறீங்க? இறைவன் கேட்கின்றான். அப்ப உண்மையிலேயே நாம நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்ப்போமே ஆனால் நாம அனைவரையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இறைவன் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ் நீ ஏன் அரபு நாட்டு கடவுளை வணங்குறீங்கன்னு கேட்க கூடாது. அல்லாஹ் என்றால் இறைவன் நம்ம விளக்கம் சொல்லி இருக்கிறோம். இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். அந்த இறைவன் எல்லா குறித்தும் விசாரிப்பான். இந்த உலகத்துல நம்ம படைத்திருப்பதே நம்ம நம்முடைய மூளையை ஒழுங்கா பயன்படுத்துறோமா, சிந்தித்து செயல்படுகின்றோமா என்பது குறித்த அந்த சோதனைக்குத்தான் இறைவன் இந்த உலகத்துல நம்மளை படைத்து விட்டிருக்கின்றான். செத்ததுக்கு அப்புறம் இறைவன் எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அனைவருக்கும் கேள்வி இருக்கின்றது. எல்லாரையும் நிப்பாட்டி இறைவன் விசாரிப்பான். என்னை வணங்குனியா? நான் சொன்ன மாதிரி கேட்டியா? என்னுடைய தூதர் சொன்ன மாதிரி நடந்தியா? செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் சொன்னேன்ல, நீ ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணி நடந்தியா? நான் எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர்களை அனுப்புனேனே, அந்த எச்சரிக்கைக்கு நீ கட்டுப்பட்டியா என்ற கேள்வியை இறைவன் கேட்பான். அப்ப நாம இங்க இறைவனை வணங்காம இறைவனுடைய கட்டளையை மீறி நம்ம நடந்தோம்னா இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு நரக வேதனை கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படையை தான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு பாருங்க, எல்லாம் அறிவுபூர்வமானதா இருக்கும். மூடத்தனத்திற்கு இஸ்லாத்துல பங்கு கிடையாது, மூடத்தனத்திற்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது. எல்லாமே சிந்தனை பூர்வமாக நாம அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. இப்ப பாருங்களேன், உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், இறைவனுக்கு தான் அனைத்து வல்லமைன்னு ஒருவன் நம்பிட்டான்னு வைங்களேன், இறைவனுடைய பவர் வேற யாருக்கு இல்லைன்றத முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டான்னா அவனை ஏமாத்த முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்க, மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் என்பது இறைவனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய பவர் இருக்குல்ல, நாளைக்கு உங்களுக்கு இது நடக்கும், நாளைக்கு இன்ன நடக்கும், இன்ன நடக்க போகுது, உங்களுக்கு ஒரு தீங்கு நடக்க போகுது, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சில பேர் கணிச்சு சொல்றாங்கல்ல, எவ்வளவு ஜோசியம் பேர்ல சொல்றாங்க, குறி பாக்குறாங்க. இப்படி பல பேர் என்ன செய்யறாங்க, நாளைக்கு நடக்கிறத சொல்றாங்க. ஆனால் திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுகின்றான், லா யஅலமுஹா இல்லாஹு, அந்த மறைவானவற்றினுடைய அந்த அறிவு இருக்குல்ல, அது இறைவனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ள அவனே அறிவான். அவனுடைய ஞானத்திலிருந்து எவரும் எதனையும் அறிந்து கொள்ள முடியாது. மறைவான ஞானம்ன்றது இறைவனை தவிர வேற யாருக்கும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லி காட்டுது. இப்ப பல பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போறாங்க, ஒரு குறியாரர்கிட்ட போறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு கேட்கிறாங்க. உடனே அவர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு இதெல்லாம் நல்லது நடக்கும், இதெல்லாம் கெட்டது நடக்கும் சொல்றாரு. அப்படி எவ்வளவு பேரை பாக்குறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுது, இறைவனுடைய வல்லமை இது, இறைவனுடைய ஆற்றல் இது, இறைவனுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது, இதை நீங்க நம்புங்கன்னு இஸ்லாம் சொல்லு. இத முஸ்லிம்கள் நம்புறதுனால நாங்கெல்லாம் கல்யாணம் பண்றப்ப நல்ல நாள்லாம் பார்க்க மாட்டோம். இத நாங்க இறைவனுக்கு என்ன நாடி இருக்கான்னு அதுதான்ப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிடுறோம். ஆனா பலர் என்ன செய்யறாங்க, ஒரு தேதியை குறிச்சு அந்த ஜோசியர்கிட்ட போய் நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து எல்லாத்தையும் பண்றாங்க. அந்த ஜோசியருக்கு எதுவும் தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க.
ஒரு ஜோசியர் வந்து ஆலங்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில ஒரு ஜோசியர் உட்கார்ந்து மரத்துக்கு அடியில உட்கார்ந்து ஜோசியம் பார்க்கிறார். மரம் விழுந்து மரத்தடி ஜோசியர் பலி அப்படின்னு வருது செய்தி. தலைக்கு மேல உள்ள கொப்பு வந்து மண்டையில விழுந்து ஆள் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு. ஆளை தூக்கிட்டு போயிருக்காங்க, ஆள் இறந்துட்டாரு செய்தி வருது. இப்ப இவர் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பாரு, உனக்கு கிழக்கால மூலம் வடக்கால சூழம், இங்கிட்டு போகாத அங்கிட்டு எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பாரு. இவர் அந்த மரத்துக்கு அடியில உட்கார கூடாதுன்றது இவருக்கு தெரியலையே. அப்ப இவருக்கு மறைவான ஞானம் இருக்கா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. கொரோனா பீரியட்ல இவர் இந்த மாதிரி நாங்க எல்லாத்தையும் சொல்றோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய உண்மை முகம்லாம் தெளிவாச்சா இல்லையா? எவ்வளவு தெளிவானது. மலேசியாவுக்கு இங்க இருந்து ஒரு 20 ஜோசியக்காரர்கள் போறாங்க, ஜோசியம் பார்த்து அங்கே சொல்லி வியாபாரம் பார்க்கறதுக்கு போறாங்க. போன ஆள்கள் கொரோனா லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டாங்க. கொரோனா லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வர முடியல. 20 பேரும் சேர்ந்துக்கிட்டு வீடியோ போடுறாங்க, அழுகுறாங்க. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, மலேசியால வந்து மாட்டிக்கிட்டோம், எங்களை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. எத்தனை பேருக்கு நீங்க ஜோசியம் சொல்லியிருப்பீங்க? எத்தனை பேருடைய துன்பத்தை போக்குறதுக்கு நான் சொல்றேன்னு சொல்லியிருப்பீங்க? இப்ப 20 பேர் நீங்க கிளம்பி போறப்ப உங்களுக்கு தெரியல, கொரோனா லாக்டவுன் போட்டுருவாங்க, நம்ம திரும்பி வர முடியாதுன்னு தெரியலையே. அப்ப இறைவனுடைய வல்லமை என்பது இறைவனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. மறைவான ஞானம் இறைவனை தவிர வேற யாருக்கும் இல்ல. இதை நாம நம்ப வேண்டும். இப்படி நம்பணும்னா அடுத்த ஆள் ஏமாத்த மாட்டாங்க. வாஸ்து என்ற பேர்ல வீட்டை வந்து இப்படி நீ என்ன செய்ய, கக்கூஸ் இடத்தை வச்ச இடத்துல பெட்ரூம் வைங்க, பெட்ரூம் இருக்கிற இடத்துல கக்கூஸ் வைங்கன்னு சொல்லி ஏமாத்தக்கூடியதை பார்க்கிறோம். இறைவன் என்ன விதித்தானோ அதுதான் நடக்கும். இப்படி நம்ப வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. இப்ப இறைவனை அறிவுபூர்வம், பகுத்தறிவு பூர்வமாக நாம நம்பும் போது இறைவனுடைய வல்லமையே வேற யாருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பாருங்க, சூனியம் செஞ்சு ஆளை காலி பண்ணிடுவதாக ஏமாத்துகின்றார்கள். ஒரு ஆளை மிரட்டுறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துடுறாங்க. இங்க பாரு, நான் சொல்றதை கேடு, இல்லாட்டினா உனக்கு சூனியம் வச்சு கையை காலம் முடக்கி விட்டுருவேன். இது இறைவனுடைய வல்லமை. ஒருவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த இறைவன் நாடினால்தான் அந்த பாதிப்பை ஏற்படுமே ஒழிய நான் நினைச்சதெல்லாம் நடத்த முடியுமா? ஒரு ஆளை கையை காலை முடக்கணும்னு நினைச்சா நான் இங்க 2 ஊதுனேன்னா இங்க கையை காலை முடக்கிடுவாருன்னா எல்லாரும் செஞ்சுட்டு போயிருவாங்களே. இத யார் சூனியனை வச்சு யாரையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா? எவனாலும் ஏற்படுத்த முடியாது. ஏன்? இறைவனுடைய வல்லமை. ஒரு நபருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் இறைவன் நாடினாலே தவிர அந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அப்ப இதை ஒருவர் நம்பும் போது இந்த சூனியம் என்ற பேர்ல ஏமாத்தி வித்தையெல்லாம் நம்ம நம்ப மாட்டார். நாங்களே என்ன செஞ்சோம், தௌஹீத் ஜமாத் சார்பாக சூனியக்காரர்களுக்கு சவாலை விட்டோம். யாரு வந்து சூனியம் வைக்கிறாருன்னா எங்களுக்கு வைங்கப்பா, முதல்ல சூனியத்தை நிரூபிச்சு காட்டுங்க, சூனியம் இருக்கு நிரூபிச்சு காட்டுங்க. உங்களுக்கு வந்து காலடி மண்ணு, தலைமுடி, நகம் எது கேட்கறீங்களோ எல்லாத்தையும் தர்றோம். நீ என்ன செய்யணும், எங்களுக்கு சூனியம் வச்சு எங்களை வந்து நீ கையை காலம் முடக்கி எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி காட்டு என்று பகிரங்க அறைகோல் விட்டோம். சூனியக்காரர்கள் எல்லாம் ஓட்டம் எடுத்து விட்டார்களே ஒழிய யாரும் வந்து எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியல. அந்த நல்லபடியா நின்று பேசி இறைவனுடைய அருளை கொண்டு நின்று பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சூனியக்காரர் வந்தாரு, வந்து இந்த மாதிரி வந்து தலைமுடி நகம் இதெல்லாம் வாங்கி சூனியம் வைக்கிறேன்னு வச்சாரு. 144 நாள் கெடு கொடுத்தாரு. சூனியம் வச்ச சூனியக்காரர் இப்ப மூத்தா போயிட்டாரு, அவர் இறந்துட்டாரு. நம்ம உயிரோட இருக்கிறோம் இறைவனுடைய அருளை கொண்டு. இதுதான் யதார்த்தம். அப்ப இறைவனை சரியான முறையில நீங்க நம்புனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. மறைவான ஞானம் எனக்கு இருக்கு சொல்லி ஏமாத்த முடியாது. எனக்கு பவர் இருக்கு, என் கையில ஆற்றல் இருக்கு சொல்லி ஏமாத்த முடியாது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி அறிவுபூர்வமாக மக்கள் வாழ வேண்டும். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரம். நபிகள் நாயகம் அதைத்தான் சொன்னாங்க. இதைத்தான் உங்களுக்கு நம்ம செய்தியாக சொல்லிக் கொள்ளணும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல அனைத்திற்கும் வழிகாட்டுதல் இருக்கின்றது. இப்போ ஒருத்தவர் வந்து தன்னுடைய உடலை பேணுவது குறித்து கூட இறைவன் விசாரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இறைவன் சொல்லி காட்டுறான். இப்ப ஒருவர் சிகரெட் பிடிக்கிறார், ஒரு பீடி குடிக்கிறார்னு வைங்க, இது குறித்தும் இறைவன் உங்களை விசாரிப்பான். வலா துல்கு பி ஐதிக்கும் இலா தஹ்லுகா, உங்களுடைய கரத்தை நீங்கள் நாசத்தில் போட்டுக் கொள்ளாதீர்கள், இறைவன் எச்சரிக்கிறான். இப்ப ஒருத்தவர் சிகரெட் குடிக்கிறார், பீடி குடிக்கிறார்னா அவர் அவருடைய உடலுக்கு கேடு ஏற்படுத்துகின்றார். இது குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், இது குறித்தும் உங்களுக்கு கேள்வி இருக்கு. அடுத்தால மோசடி பண்ணீங்களா, அது குறித்தும் கேள்வி இருக்கு. வட்டி என்ற பேர்ல நீங்க சுரண்டீங்களா, அது குறித்தும் உங்களுக்கு கேள்வி இருக்கு. இப்படி இறைவன் அனைத்தையும் விசாரிப்பான், ஒன்ன கூட விட மாட்டான்.
நம்ம செய்த இறைவனுக்கு கட்டுப்படாம நாம் நடந்த எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அனைத்தும் இறைவனால் கேள்வி கேட்கப்படும் என்ற ஒரு பய உணர்வோடு நம்ம வாழ்ந்தோன்னு வைங்களேன், நம்ம அடுத்த ஆளுக்கு கேடு ஏற்படுத்த மாட்டோம், அடுத்த ஆள் பொருளை அபகரிக்க மாட்டோம், அடுத்த ஆளை ஏமாற்ற மாட்டோம், மோசடி செய்ய மாட்டோம், கலப்படம் செய்ய மாட்டோம். இப்படி நாம என்ன செய்வோம், இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக நம்ம வாழ்வோம். இதைத்தான் நபிகள் நாயகம் போதனையாக செய்தார்கள். ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில நம்ம சொர்க்கத்தை பெறுவதாக இருந்தால் இறைவனை முற்றிலும் வழிபட்டவர்களாக இந்த மார்க்கத்தில் இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரமாக இருக்கின்றது என்பதை இங்கே சொல்லி நிறைவு செய்கின்றோம். இதை நம்ம கேட்டவர்கள் உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய நிர்வாகிகள் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான கூடுதல் விளக்கங்களையும் கொடுப்பாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம், இது பிரச்சாரங்களை மேற்கொண்டு மனிதநேய பணிகளை செய்யறோம். வெள்ள நிவாரணம்னு சென்னையில, அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் எவ்வளவு பேர் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க, போய் நம்ம என்ன செஞ்சோம், உதவிகளை செய்யறோம். எதுக்காக, இறைவன் சொல்ல கட்டளையிட்டு இருக்கின்றார், மற்ற ஆளுகளுக்கு உதவி செய்வது உங்களுடைய கடமை. இறைவனை நம்புனா மட்டும் பத்தாது, அதனுடைய வெளிப்படையாக அதனுடைய மறுவடிவமா நீங்க என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவ வேண்டும், மனிதாபிமான அடிப்படையில் உதவ வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு இறைவனுடைய மிகப்பெரிய அருளை கொண்டு தமிழகத்தில் இரத்த தானத்தில் முன்னிலையில் இருக்கின்றது. எதற்காக, யாருக்கு பிளட் தேவைன்னாலும் உடனே போய் நின்று பிளட்டை கொடுக்கிறோம். ஜாதி மதம் பார்க்க மாட்டோம், இந்து கிறிஸ்துவர் முஸ்லீம் பார்க்க மாட்டோம், யாருக்கு பிளட் தேவைன்னாலும் உடனே போய் நிற்போம். சென்னையில நீங்க எந்த ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில கான்டாக்ட் பண்ணி பிளட் தேவைங்க, யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா தௌஹீத் ஜமாத்துடைய நம்பர் உங்களுக்கு வழங்கப்படும். காரணம் என்ன, மனிதாபிமான அடிப்படையில இந்த உதவிகள் இறைவனுடைய கட்டளை. அப்ப இங்கே உங்களுக்கு பிளட் தேவைன்னாலும் நீங்க நம்மளுடைய நிர்வாகிகளை கான்டாக்ட் பண்ணா உடனே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. மதுரையில நீங்க பாத்தீங்கன்னா இறைவனுடைய அருளால அவ்வளவு இரத்த தானங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மீனாட்சி மிஷன்ல இருந்து, அப்போலோல இருந்து, வடமலையான்ல இருந்து, பெரியாஸ்பத்திரி ராஜாஜி மருத்துவமனையில இருந்து எங்க பிளட் தேவைன்னாலும் தௌஹீத் ஜமாத்தை தொடர்பு கொள்ளக்கூடியதை நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி இரத்த தானங்களை ஏன் செய்யணும், இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும். எவன் ஒருவன் ஒரு உயிரை வாழ வைத்தாரோ அவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரையும் வாழ வைத்தவரை போலாவார். இறைவனுடைய சொல்லு திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இரத்த தானத்தை நம்ம கொடுக்கிறோம். கொரோனா பாதிப்பு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, கொரோனால மரணித்தவர்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தொண்டர்கள் போய் அடக்கம் பண்ணாங்க. பெத்த தகப்பனை தூக்குறதுக்கு மகனுக்கு மனம் இல்ல, வெளியே நிக்கிறாரு, போன் அடிக்கிறாரு, இந்த மாதிரி டெட் பாடி ஆயிட்டாங்க, தூக்கிட்டு போகணும் கொரோனா. தௌஹீத் ஜமாத்தினுடைய தொண்டர்கள் போய் அந்த அந்த பிரேதங்களை எடுத்தாங்க. எதற்காக, இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும். அத்தீனு நசிஹா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். மற்ற ஆளுகளுக்கு தொல்லை தரக்கூடாது, மற்ற ஆளுகளுக்கு துன்பம் தரக்கூடாது, மற்ற ஆளுகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில தான் இஸ்லாம் எங்களை கட்டமைத்திருக்கின்றது. இது எல்லாமே இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில இறைவனிடத்தில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துல தான் இதை நம்ம செய்யறோம். ஆக இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட்டவர்களாக, இறைவனுக்கு எதையும் இணையாக்காதவர்களாக, ஒரே இறைவனை மட்டுமே வணங்கி அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு பிற மனிதர்களுக்கு உதவி செய்து சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றோம். வாய் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.